பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா முஹம்மது. அல்லாஹ்வுடைய குர்ஆனோட வேர்ட எழுத்துக்களை வீட்லயோ மஸ்ஜித்லயோ இல்லை வண்டியிலையோ நேம் ஃப்ரேமாக மாற்றி இல்லை ஸ்டிக்கராக மாற்றி இல்லை போர்டாக மாற்றி ஹேங் பண்ணுறது இஸ்லாத்தில் அலோட் இருக்கா? இல்லை அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனில் சொல்லியிருக்கானா? இல்லை நம்ம ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்களா? இல்லை ஏதாவது சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்களா? த ஆன்சர் இஸ் நோ. நான் பேசிக்காக ஒன்று புரிஞ்சுக்கணும். குர்ஆனுங்கிறது அல்லாஹ்வோட வேர்டு. அதுக்கு நம்ம ரொம்ப மரியாதை கொடுக்கணும். அல்லாஹ் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நபிக்கு வகை அனுப்பிச்சான். நான் ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு பள்ளிக்கு போகிறேன்னு வைங்களேன், அந்த பள்ளியோட வாலில் நிறைய ஃப்ரேம்ஸ் போட்டிருப்பாங்க, இல்லை நிறைய நேம் போர்டு போட்டிருப்பாங்க அல்லாஹ்வுடைய பேர். அந்த பள்ளியில் யாராவது 5 நேரம் தொழுக வராருன்னா அவரை நிப்பாட்டி கேளுங்களேன், இவ்வளோ வேர்டு இருக்குது, இது நீங்கள் என்னைக்காவது படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் அவர் சொல்லுவார் நோ, பட் டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் யாராவது படிச்சிருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க, இதோட அர்த்தம் தெரியுமான்னு கேளுங்களேன். அவர் சொல்லுவார் மேபி இருக்குது, மேபி எனக்கு தெரியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மஜீத்தோட முத்தவல்லியோ அஜ்ரத்தோ மோதினாரோ அவர்கிட்ட நின்று கேட்டு பாருங்களேன், இந்த மஜித்தில் இவ்வளோ டெக்கரேஷன் அல்லாவுடைய வேர்டு போட்டிருக்குமே, இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி தே சே நோ. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன பர்பஸ்க்காக போட்டிருக்கோம், என்னோட பள்ளியை அலங்காரம் செய்யணும், ஐ ஹாவ் டு பியூட்டிஃபை மை மஜீத். அப்போ என்ன ஆயிடுது, இந்த அல்லாவோட வீடு ஆட்டோமேட்டிக்காக டெக்கரேஷனாக மாறுது. இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், அந்த வீட்டு ஓனரில் கேட்டு பாருங்களேன், நம்ம இவ்வளோ வேர்டு போட்டிருக்குமே, பிஸ்மில்லா, தபாரக் அல்லா, மாஷா அல்லா, ஆயத்துல் குர்சி, இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டு பாருங்க, அவர் சொல்லுவார் தெரியாது. அப்போ நான் என்ன ஆச்சு, என்னோட வீட்டை நான் டெக்கரேஷன் பர்பஸ்க்காக தான் போட்டிருக்கேனே தவிர வேறு எதுக்கும் போட்டலன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடுது. நான் அந்த வகையில் நான் இருக்கக்கூடாது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு அல்லாவோட பிடிச்சி பேர் அல் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் வந்து பாவத்தை மன்னிக்க கொடுக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி என்ன நான் வச்சுக்கணும். எனக்கு பேட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, எனக்கு பேட் சர்க்கிள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல எல்லா ஹராமான பாவத்தை விட்டு நான் தவிர்த்துருக்கணும். அப்போ என்ன ஆகிடுது, இந்த அல் கஃபூர் ரஹீம் எனக்கு ரிமைண்டராக மாறுது. என்னோடய வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு நான் இதை பற்றி சொல்லணும், அவங்க இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்களும் செய்யணும்னு சொல்லி நான் சொல்லணும். அப்போ என்ன ஆகிடுது, ஓகே நான் இதை நானும் ஃபாலோ பண்ணுறேன், மற்றவங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம வீட்டு ஓனராக இருந்தால் சரி, நீங்கள் ஒரு மஜீத் ஓனராக இருக்கீங்க, முத்தவழியாக இருக்கீங்க, நீங்கள் அஜ்ரத்தாக இருக்கீங்கன்னா, வி ஆர் அ பிக் ரெஸ்பான்சிபிள். நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. வீட்டில் ஒரு ஹஸ்பண்டாவோ இல்லை ஒரு அப்பாவாவோ இல்லை பள்ளியோட முத்தவல்லியோ அஜ்ரத்தோ, இட் இஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் இந்த மாதிரி வீட்லேயோ மஜித்லேயோ ஹேங் பண்ணியிருக்கேன்னா முதல்ல அதை நான் ஃபாலோ பண்ணணும். மற்ற மக்களுக்கு அதை பற்றி சொல்லி நம்ம பள்ளியை மக்களை தொழுகை கூட்டு வந்து டெக்கரேஷன் ஆக்கணும். நம்ம வீட்டை குர்ஆன் ஓதி பெண்களை தொழுக வச்சு வீட்டு டெக்கரேஷன் ஆக்கணும். இது மூலியமாக தான் நம்ம ரஹமத் வருமே தவிர அல்லாவோட நேம் போர்டு போட்டால் அல்லாஹ் வந்துட மாட்டான். அல்லாவுடைய ஆயத்துல் குர்சி போட்டால் நமக்கு பரக்கத்து வீட்டுக்கு வராது. ஸோ நம்ம பரக்கத்து எப்படி வரும், அல்லாவுடைய நேமை என்னோட மனசில் வச்சு நான் ஃபாலோ பண்ணணும். அதை நான் மற்ற மக்களுக்கு கொடுக்கணும். நேம் போர்டு, நேம் ஃப்ரேம், ஸ்டிக்கரு அழிஞ்சு போயிடும். நம்ம அல்லாவுடைய வேர்டை உள்ளத்தில் வச்சு மனசில் வச்சு இஹ்லாஸ் முறையில் ஃபாலோ பண்ணுவோம். அது என்றைக்கும் அழியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.